ஒருத்தருக்குள்ளாக சண்டை. அவ்வளோதான். அது நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கோம். சண்டை தாங்க அல்டிமேட்டாக. எனக்குள்ளார நான் சண்டை போட்டுக்கிறேன், வீட்டுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறேன், ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் இருக்கவங்களோட சண்டை போடுறேன், ஸ்கூலில் போனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை தான். கடைசி வரைக்கும் சண்டை போடுறேன், சாகத்துக்கும் சண்டை போட்டுட்ருக்கேன். அப்போ பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சண்டை தான் போடணுமா வேண்டாங்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணங்களெல்லாம் நம்ம பார்ப்போமா? இன்றைக்கி பொழுதுபோக்குங்கிறதுனால என்ன செய்துட்ருக்கோம்? கேமுங்கிற பேரில் அடிடா அப்படின்ட்டு ஒருத்தன் சண்டை போட்டுட்ருக்கான். சுட அவனை சுடுதே, நீ இந்த பக்கம் வா, நானும் வரேன். கூட்டு சேர்ந்துக்கிறாங்க அடிக்கிறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு, ஒரு பாம்பு போடுறதுக்கு. இப்படி நம்ம வந்துடுறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. அப்போ என்ன செஞ்சிட்டோம்? என்னுடைய எண்ணாலைகள், நான் அந்த கேம் ஆடும்போது நினச்சேன் இல்லையா அடிக்கணும்ன்ட்டு, நான் ஆஃபீஸில் போகும்போது அடிக்கணும்னு நினச்சேன் இல்லையா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கலெக்டிவ் தாட்ஸாக என்ன செய்யுது? கூட்டாக வேலை செய்யுது. உண்மையான எதிரி என்ன யாருன்னு தெரியுமா? மகரிஷி சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கவங்க பொறுப்புடைய தலைவர். அப்போ நான் கிடையாது. இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, இன்னொருத்தங்களுக்கோ ஒரு 4-5 பேர் நம்ம சேர்ந்துக்கிறதுக்கு. இப்படி மாறி மாறி வரும்போது ஒரு டீம் இன்னொரு டீமை இது பண்ணுறது. எப்படியாவது என்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 10 பேர் சேர்ந்துட்டு இன்னொருத்தங்களை மாட்டி விடுறது. என்ன நடக்குது? இதெல்லாம் கூடாது. அப்போ என்ன செய்யணுங்கிறாரு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வார்த்தையை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வையகம்னா எது? நான் தானே. அப்போ நான் தான் சந்தோஷமா இருக்கணும், நான் தான் வளமாகவும் இருக்கணும். இதெல்லாம் எனக்குள்ளார ஓடுது. அந்த நான் தான் சொல்லும்போது என்ன? என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என் கூட வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எல்லாரும். இப்போ இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி, 2 கேட்டகரி இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இது ஒன்று பார்க்கலாம். இந்த சீனை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளாக ஒரு படமாக அப்படியே எடுத்து இப்படி தானே நாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படியே அதில் அனுபவித்து பார்க்கலாமா? இப்போ இதை நாம் பார்த்தோம். அப்படியே இப்போ இன்னொரு சைடு திருப்பி போடுவோம். என்னடா அது அப்படின்னு சஸ்பென்ஸ் அப்படின்னு நினைக்க வேண்டாம், பார்க்கலாம். அதையும் எல்லாமே பார்க்கணும் இல்லையா? அது நடக்க போகிறதில்ல, ஆனால் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நெகட்டிவிட்டியும் தெரிஞ்சுக்கினாதான் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே நிற்போம். இப்போ இந்த இதை பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு பயமாகவும் இருக்கலாம், ஒரு மாதிரி அருவருப்பாக கூட இருக்கலாம். பரவாயில்ல, பார்க்கலாம். இது நடக்குதா இல்லையான்ட்டு கேள்வியும் கேட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்படிலாம் இருந்தது. அந்த பார்த்தபோது மனசு அப்படியே அதில் லயிச்சுக்கிட்டே கூட்டுட்டு போனாங்க இல்லையா? கையை பிடிச்சிட்டு கூட்டுட்டு போன மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளார வரும்பொழுது அதில் இருந்து உள்ளுக்குள்ளாக ஒரு பூரிப்பு வந்தது இல்லையா? இப்போ இன்னொன்று 2வதாக பார்த்தோமே, எப்படி இருந்தது? உள்ளுக்குள்ளாக என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது? மண்டியே பிச்சுக்கலாமா, யாரையாவது அடிக்கலாமான்னு தோணுச்சா இல்லையா? இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் என்ன பண்ணலான்ட்டு ஒரு கோபம் வந்ததா இல்லையா? அப்போ அந்த கோபம் வந்ததுன்னு இப்போ கை எப்படி வந்தது பார்த்தீங்களா? முதல்ல இப்படி செஞ்ச கை இப்போ இப்படி வந்தது பார்த்தீங்களா? ஏன் இதெல்லாம் மூடிச்சு? இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு இப்போ ஏன் இதை க்ளோஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்தது? குத்தலான்னு தோணுது இல்லை, கத்தி எடுக்கலான்னு தோணுது இல்லை? இப்படி மனசில் தேவையில்லாத ஒரு ஆக்ரோஷமான எண்ணங்கள் நமக்கு வந்துடுது இல்லையா? இது தானே இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. இப்படி தானே நிறைய பேர் நம்ம இருந்துகிட்ருக்கோம். என்ன நீங்கள் எங்களை சொல்ல வரீங்க, என்னையே கிளைம் பண்ணுறீங்க? இப்போ யோசிச்சு பார்க்கலாம். நான் என்ன சொல்லிக்கிறேன், ஆனால் இப்படி தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்கோங்கிறது தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிட்டாங்க, தெரியல அப்படிங்கும்போது தான் இதெல்லாம் நடக்குது. இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுமாக வாழ்ந்தது தான் இன்னைக்கு சமுதாயத்திலே ஒரு குற்றமாக நடந்துட்டுருக்கு. ஒரு பகை வந்திருக்கு, ஒரு போட்டி நடக்குது. அந்த பகை உணர்வில் ஒரு சண்டையே நடக்குது. ஒருத்தருக்குள்ளாக சண்டை.
அவ்வளோதான். அது நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கோம். சண்டை தாங்க அல்டிமேட்டாக. எனக்குள்ளார நான் சண்டை போட்டுக்கிறேன், வீட்டுக்குள்ளார சண்டை போட்டுக்கிறேன், ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் இருக்கவங்களோட சண்டை போடுறேன், ஸ்கூலில் போனாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படி தான் வந்திருக்கேன். சண்டை தான். கடைசி வரைக்கும் சண்டை போடுறேன், சாகத்துக்கும் சண்டை போட்டுட்ருக்கேன். ஏன்னா உடலில் இருக்கிறதுலாம் வேலை செய்யாமல் போகும்போது அப்பயும் சண்டை போட்டுட்ருக்கேன். அப்போ பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சண்டை தான் போடணுமா, வேண்டாங்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணங்களெல்லாம் நம்ம பார்ப்போமா? இந்த மனிதன் வரத்துக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். என்ன ஒரு எறும்பு எடுத்துக்குவோமே, அந்த எறும்பு கூட பவுண்டரி லைன் வச்சுட்டு இருக்கான். தன்னுடைய பவுண்டரிக்குள்ளார இன்னொரு எறும்பு வந்து அந்த வேற கூட்டம் வந்ததுன்னா உடனே அங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்குமா. அப்போ அங்கேயே ஆரம்பிச்சிடுது, என்னுடைய விஷயத்தை பறிக்க வந்துட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாமே வேணும், தேவைதான். ஆனால் எனக்கு மட்டும்தான் வேணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் தப்புங்கிறாங்க. வேணும், ஆனால் எனக்கு மட்டும்தான் வேணும், நான் தான் பதவியில் இருக்கணும், நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், இதுதான் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஒரு எறும்புக்கே என்ன ஆகுது, அங்கே அது வருதுங்கிறது விஞ்ஞானமே இன்னைக்கு அதை ரிசர்ச் செய்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல உயிரினங்களை நீங்கள் பார்த்தோன்னா அங்கேயே ஆரம்பிச்சிடுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சமீபத்தில் ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அவர்கிட்ட ஒரு பெரிய கார்டன் இருந்தது. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இயற்கை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக உட்காந்தப்போ அவருக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் வந்தது. அப்போ தாங்கிட்ட இருக்கக்கூடிய அன்பான நாய், புதுசாக போய் பழகணும். அன்றைக்கி போயிருந்தது போது கூட அவ்வளவு ஜாலியாக அது பழகிட்டு இருந்தது. பார்க்கும்போதே நமக்கு அந்த அன்பை பார்த்தா அவ்வளவு ஆசையாக இருந்தது. அந்த ஆசையோடு இருக்கும் பொழுது அந்த ஆசையானது கூட என்ன தெரியுமா ஆச்சு, தன்னுடைய ஏரியாக்குள்ள இன்னொருத்தர் நண்பர் அவருடைய இதுக்குள்ளார பக்கத்தில் இருக்கவங்க வந்தாங்க. அங்கே நடந்தது பாருங்க, வெள்ளை வேஷ்டி என்னாச்சு, ரத்த கலரியாச்சு. இது எங்கே சும்மா வேண்டாமேன்னு கட்டி போட்டு வச்சா கடைசியில் இது ஒரு வேகத்தை காமிச்சுங்கிறதுக்காக அதுங்க 2 பேர் வந்தாங்க. அந்த 2 நாய்களும் சேர்ந்து இதோடைய குரல் வேலையை பிடிச்சிடுது. அந்த இடத்துல நாம் காப்பாற்ற போகலான்னு நடுவில் போகும்போது நமக்கும் டேஞ்சர் உண்டு தான் இல்லையா? இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அந்த அமைதிங்கிறது குலையும் போது என்ன நடக்குது, ரத்த கலரியே உருவாகுது. அது பார்க்கணுமா, தேவையா? அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இது போல தான் நாம் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு ஏற்படுது. இதுக்கு காரணங்கள்லாம் அப்போ விலங்கினங்கள்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நாம் முடிச்சிடலாம். ஓகே, நாம் காரணம் இல்லை. நம்ம எங்கெல்லாம் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா, வீட்டுக்குள்ளார நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி பொழுதுபோக்குங்கிறதுனால என்ன செய்துட்ருக்கோம், கேமுங்கிற பேரில் ஃப்ரீ ஃபயர், அந்த கேம் பேர் ஒன்று வச்சுருக்காங்க. அடிடா அப்படின்ட்டு ஒருத்தன் சண்டை போட்டுட்ருக்கான். சுடு அவனை சுடு, டேய் நீ இந்த பக்கம் வா, நானும் வரேன். கூட்டு சேர்ந்துக்கிறாங்க, அடிக்கிறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு, ஒரு பாம்பு போடுறதுக்கு. இப்படி நம்ம வந்துடலாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. அப்போ என்ன செஞ்சிட்டோம், அங்கேயே உருவாக்கிட்டோம். ஸ்கூலில் போனால் ஏதோ ஒன்று ஒரு ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா என் பையனை நீ எப்படி கேட்கலாம், என் குழந்தைய நீங்கள் எப்படி பண்ணலாம், சண்டை குடும்ப சண்டையாக மாறுது, விரோதமாகுது. அது கடைசியில் ஊர் சண்டையாக கூட மாறி இருக்கும். இப்படி நாம தான் உருவாக்குறோம். விளையாட்டுன்னு சொல்லி இருக்கு. மகரிஷி சொல்கிறாங்க, சிறுவர்கள் விளையாட்டுக்கிறார். 14 திட்டங்கள், வேதாத்திரியம்ங்கிற 14 திட்டங்கள் கொடுக்குறாரு மகரிஷி. அவங்க 1957 உலக சமாதான புத்தகம்ன்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் எல்லா இடத்துலையும் உலக சமாதானத்தை பற்றி பேசுறதுன்னா ஒரு பெரிய பெரிய திட்டமாக சொல்லிட்டு இருப்பாருன்னு பார்த்தோன்னா, அவர் சொல்லக்கூடியதெல்லாம் நாம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி வாழணுங்கிறத சொல்லிட்டு வராங்க. இன்னும் அப்படியே நம்ம போனோம்னா அவர் தலைவர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ நாம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் விளையாட்டுன்னு ஒன்று பார்த்த முடியாது. விளையாட்டை வச்சு எவ்வளோ சண்டை போடுறோம், எத்தனை கேம்ஸ் இருக்குது இன்றைக்கி, அதில் எவ்வளோ சண்டைகள் வந்துட்டுருக்கு. என்னை தோக்கடிச்சிட்டாங்கிறதுக்காக, அந்த அதர் பார்ட்டியை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக வெவ்வேறு முறைகளில் போய் தோக்கடிக்கிறதுன்றிருக்கு. நேரடியாக திறமையை வச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அது இல்லாமல் வேறு மாதிரி போயிடுது. சரி, இதெல்லாம் நான் தான் காரணம்னு ஒத்துக்கிட்டோமா? ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாதான் விடை கிடைக்கும். இப்போ நான் காரணம்னு சொன்னோன்னா என்ன செய்யலாம்? இங்கே வேதாத்ரி மகர்ஷி பல வழிகள் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு எளிமையான வழிங்க, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிம்பிளான வார்த்தை. இதை நாம் தினமும் நமக்குள்ளாகவே இதை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அடிக்கடி சொல்லி பழகணும். அட்லீஸ்ட் ஒரு 25 தடவை, நமக்கு எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லிக்கலாம், கணக்கே இல்லை. நல்ல வார்த்தை தானே. அப்போ என்ன செய்யும், இதுக்காக நாம் என்ன செய்கிறோம், அந்த மாதிரி வார்த்தைகளை அப்படியே பரப்பி விடுறோம்.
அந்த பரப்பும் பொழுது அந்த வார்த்தைகளை என்ன ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் என்ன செய்யும், எங்கே எது நடந்தாலும் இந்த வைப்ரேஷன் போய் இப்போ ஒரு சூடு இருக்குது, சூடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி விட்டோம், அந்த சூடு குறைஞ்சிருதா இல்லையா? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சண்டைங்கிற ஒரு சூடு நடந்துட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகளெல்லாம் அனுப்பிட்டேன்னா என்ன ஆகும், அங்கே போய் மாற்றும், தேவையான்னு கேள்வி கேட்கும், அவங்களே தானாக அமைதியாகிடுவாங்க. எவ்வளோ பெரிய சர்வீஸ் பாருங்க. இது நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? நான் காரணம்னு ஒத்துக்கிட்டேன், அப்போ நான் மாற்றுறதுக்கு காரணம் ஏன்னா என்னுடைய எண்ண அலைகள். நான் அந்த கேம் ஆடும்போது நினச்சேன் இல்லையா அடிக்கணும்ன்ட்டு, நான் ஆஃபீஸில் போகும்போது அடிக்கணும்னு நினச்சேன் இல்லையா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கலெக்டிவ் தாட்ஸாக என்ன செய்யுது, கூட்டாக வேலை செய்யுது. உண்மையான எதிரி என்ன யாருன்னு தெரியுமா? மகரிஷி சொல்கிறாங்க, உன்னுடைய மனதுக்குள்ளாக எழுகின்ற தவறான எண்ணங்கள். ஒருத்தரை பற்றியோ இல்லை ஒன்றை பற்றியோ எந்த ஒரு தவறாக எண்ணாலும் அதுதான் உண்மையான எதிரிங்கிறார். அப்போ எதிரி இருக்கா இல்லையா? அப்போ எதிரியை நம்ம அடிக்க செய்வோம். எந்த எதிரியை? தவறான எண்ணங்களை, நமக்குள்ளாக இருக்கிற எண்ணங்களை அடிக்கணுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான வழி பாருங்க. இது ஒர்க் அவுட் பண்ணணும். இது ஒர்க் அவுட் பண்ணும்போது அகத்தாய்வுங்கிறாங்க. நமக்குள்ளாக ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அற்புதமான ஒன்று சொல்கிறாங்க, 2 ஒழுக்கங்க. யாருக்கும் நான் துன்பம் அளிக்க மாட்டேன் இப்படிங்கிறத நம்ம நினச்சாலே போதுங்கிறார். சிம்பிள். நம்ம உதவி செய்கிறோமோ இல்லையோ, யாருக்கும் துன்பம் அளிக்க மாட்டோம்னு சொன்னாலே எல்லா இடத்துலையும் அமைதி வந்துடும். இதை நினைக்கலாமா இல்லையா? முடியுமா? அடிக்கடி நினச்சி பார்ப்போம், விஷுவலைஸ் செய்வோம், அதிலேயே வாழ்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, இது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தன்னுடைய உலகம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உலக நல வாழ்த்து, உலக நலத்துக்கு ஒரு வேட்புங்கிறார். அது எப்படி கொடுக்குறாருன்னா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கவங்க பொறுப்புடைய தலைவர், அப்போ நான் கிடையாது. இல்லை, நானும் பொறுப்பு இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்கு நான் பொறுப்பு, என்னுடைய ஆஃபீஸுக்கு நான் பொறுப்பு, என்னுடைய ஸ்கூலில் நான் தான் டீம் லீடு. இந்த மாதிரி ஒன்று இருக்கணும். ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, இன்னொருத்தங்களுக்கோ ஒரு 4-5 பேர் நம்ம சேர்ந்துக்கிறதுக்கு. இப்படி மாறி மாறி வரும்போது ஒரு டீம் இன்னொரு டீமை இது பண்ணுறது. எப்படியாவது என்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 10 பேர் சேர்ந்துட்டு இன்னொருத்தங்களை மாட்டி விடுறது. என்ன நடக்குது? இதெல்லாம் கூடாது. அப்போ என்ன செய்யணுங்கிறாரு? அப்போ பொறுப்பு எடுத்துக்கணும். பொறுப்புடைய தலைவரெல்லாம் நாமளும் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒன்றுத்தையும் எப்படி இருக்கணும், எங்கேயும் போர் பகை இல்லாமல், எங்கேயுமே சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லோரும் வளத்தோடு வாழ்ந்து வந்தோம்னா அது எப்படி இருக்குங்கிறத அந்த அற்புதமான ஒரு கவியில் மகரிஷி சொல்கிறாங்க. அந்த கவியை கேட்போம். அந்த கவிக்குள்ளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே விஷுவலைஸ் செய்து பார்ப்போம். அது மாதிரி செய்யும் பொழுது அடிக்கடி கேட்போம். இந்த கவியை கேட்டு கேட்டு பழகும் பொழுது நமக்குள்ளாக பதிஞ்சோடு மட்டும் இல்லாமல் இந்த அலை எல்லார் இடத்துலையும் பரவும் போது எல்லா இடத்துலையும் அமைதி கிடைக்கும். இன்னொரு இடத்துல மகரிஷி சொல்றாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குற்றத்திற்கு காரணமும் யாரு? யோசிச்சு பாருங்க, யாரு? கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்க. பழைய சமுதாயம். நீதான் ஒவ்வொருத்தரும் காரணம் அப்படிங்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் கொடுத்து பழகணும். என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் இல்லை, என்கிட்ட சர்ப்ளஸாக இருக்கு இல்லையா, அதை கொடுத்து பழகலாமே. அதை அடிக்கிறதுக்காக தானே இன்னொருத்தவங்க வராங்க, அதை பறிச்சுட்டு போகிறதுக்காக தானே இன்னொருத்தவங்க வராங்க. அதெல்லாம் இல்லாமல் இருந்தோம்னா எல்லோரும் வளமாக வாழலாம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க, உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள், உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும், உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும்.
ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி வாழ்க வையகம் வாழ்க வளமுடனுங்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அப்ப நம்ம எல்லோரும் இந்த விஷயத்திலிருந்து மாறணும், சண்டை இல்லாம இருக்கணும், எங்கேயும் போட்டி பகை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன தேவை? நமக்கு அமைதி ஒன்றுதான். அமைதியை பழகுவோம், அனைத்தும் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.